வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. பாவ், காலையில இருந்து கலாட்டாவினால டயர்டா இருப்பீங்க. ஒரு பெக் அடிக்கிறீங்களா? எனக்கு வேர்வை சிந்திதான் பழக்கம். உட்காந்து சாப்பிடுற பழக்கத்தை எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல. அதனால இது எதுவும் எனக்கு தேவையில்லை. மத்தியானம் 3 மணில இருந்து சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கு. கர்ஃபியூ ரிலாக்ஸ் பண்ணிடலாம். அத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். சபாஷ், உங்க கடமை உணர்ச்சிய என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பேன். ஆனா வேலைக்கு நடுவுல கொஞ்சம் என்ஜாயும் பண்ணணும். பொறுப்புள்ள அதிகாரிங்க வேர்வை சிந்திதான் உழைப்பாங்க. ஆனா ஏனோ தானோன்னு வாழ்க்கை நடத்துறவங்க ஜாலிங்கிற பேர்ல குடிச்சு மூளைய மழுகடிச்சுக்கிறாங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சத்யராஜ். குடிச்சா போதை வரும். போதையில இந்த உலகம் ரொம்ப அழகா தெரியும். ஜனங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்கா. ஒழுங்கா வேலை செஞ்சா கவர்மெண்ட்ல சம்பளம் கிடைக்கும். கூடவே உடம்புல இருக்கிற கொழுப்பும் கரையும். இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே இருந்தா கொழுப்போட அளவு ஏறது தெரியாம மூளை மழுங்கித்தான் போகும். என்னையா சொன்ன? இத திருப்பி வீசுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் போதும். ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்காது. சார், ட்ரெயினுக்கு அடியில மாட்டினால 2 துண்டாயிடுச்சு. வெரி சேட். எங்கதானே தூக்கி போட்ட? எஸ். சத்யராஜ், ஒண்ணும் தெரியாத அந்த அப்பாவி குழந்தைய உன் காம வேட்டைக்கு பலியாக்கிட்டேடா. ஒரு சீனியர் ஆபீசர் மேல கை வைக்கிறியா? ரொம்ப ராஸ்கல். தயவு செஞ்சு உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் ஒரு சீனியர் ஆபீசர். 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. நடிக்கிறியா? இதே மாதிரி தான் அந்த சின்ன குழந்தையும் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறி இருப்பா. சொந்த பொண்ணையே காம வெறியில பாக்குற ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. யாராவது ஒரு அடி முன்னாடி வந்தீங்க சுட்டு பொசிக்கிட்டு. யாரும் வந்துடாதீங்க, அங்கேயே இருங்க. விட்டு சத்யராஜ், இது வரைக்கும் நீ யாருக்கிட்டெல்லாம் உன்னோட கௌரவத்தை காட்டிக்கிட்டு இருந்தியோ அவங்க முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்துறா. வாடா. இறந்து போன சவிதாவின் உடலில் அவளது கர்ப்பப்பை இல்லாத காரணத்தினால் அவளிடம் டிஎஸ்பி காளிங்கன் பாலியல் முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. தவிர சவிதாவின் கொலையை டிஎஸ்பி காளிங்கன் தான் செய்தார் என்பதற்கு ஆதாரங்களாகவோ சாட்சிகளாகவோ தடயங்களாகவோ எதுவுமில்லை. ஆகவே டிஎஸ்பி காளிங்கனை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் சபார்டினேட் ஒருவர் தன்னுடைய சீனியரை கைது செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்றும், இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் டிஎஸ்பி காளிங்கனை கைது செய்தது குற்றம் என்றும் கூறி அவர் எத்தனை காலம் காவல்துறையில் நீதி தவறாமல் பணிபுரிந்த காரணத்தினால் அவருக்கு தண்டனை எதுவும் கொடுக்காமல் இந்த நீதிமன்றம் எச்சரிக்கை செய்கிறது. தப்பு பண்ணிட்ட சத்யராஜ், தப்பு பண்ணிட்ட.
எந்த ஜனங்க முன்னாடி என்ன அற நிர்வாணமா ஊர்வலமா அழைச்சிட்டு வந்தியோ அதே ஜனங்க முன்னாடி உன்னோட யூனிஃபார்ம கழட்டுற. எனக்கு உடம்ப குடுக்கவும் தெரியும், கழுத்தை நெரிக்கவும் தெரியும். 3 லட்சம் ரூபாயை திருப்பியும் கொடுக்கல, 3 மாசமா வட்டியும் கொடுக்கல. எங்கடா காசு? தேவி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்றதா இருக்கேன். கல்யாணம் ஒரு வாரத்துல பணத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துறேன். பேச்சு மாறினா அடுத்த வாட்டி அவ பேச மாட்டா. இந்த பெல்ட் தான் பேசும். அதுவும் இங்க இல்ல, ஸ்டேஷன்ல. சார், என்ன நம்புங்க, கண்டிப்பா பணம் இல்லாம வரமாட்டேன் சார். தேவி, இத்தனை நாளா எத்தனை பொண்ணுங்களை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன். இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா தேவி? பண்றதே நம்பிக்கை துரோக வேலை. நீ என்கிட்ட நம்பிக்கையை பத்தி பேசுறியா? இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். போய் காசை கொண்டு வா, இல்லனா என் காலடியில உன் கழுத்து இருக்கும். போய் பணத்தை கொண்டா. காளிங்க மன்னிக்கிறது ஒரு வாட்டி தான். கால்ல கடிச்சன்னா விஷம் தலைக்கு ஏறிடும். சரி, நீ வா. ஒரே ஒரு நிமிஷத்துல என்னால உன்னை சுட்டு கொல்ல முடியும். ஆனா என்ன பண்றது? அப்படி பண்ணா போக போறது என் கௌரவம் தான். இன்னொரு தடவை என் முன்னாடி உன்னை பார்த்த அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. மாமா, மாமாவா? மாமா ராஸ்கல். ரொம்ப தேங்க்ஸ். கோயில்ல சாமி இல்லாட்டி பக்தர்கள் எங்க போவாங்க தெய்வமே? உங்க பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். அவன் எதுக்காக உன்னடிச்சான்? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தது அவரோட பொண்ணுதான் சார். அப்ப கல்யாணம் வெறும் கனவுதான். தேவிக்கு பணம் எப்படி கொடுப்ப? அது ஆஹா, நான் சொல்றபடி கேட்டா நீ தேவிக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சார். பிரகலாதனுக்காக அந்த மகா. ஓஹோ விஜய், என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. சீதா, யார் வந்திருக்காங்க பாரு. விஜய், என்னப்பா இது திடீர்னு? இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. வணக்கம். வணக்கம். இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரல, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பொண்ணை பாக்கணும் நாங்க, அதான் போன் பண்ணாமலே கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? இதுல என்னப்பா இருக்கு? இதுவும் உன் வீடு தானே. வாங்க உட்காருங்க. வாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. அவங்க திடீர்னு வந்துட்டாங்க. குடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இப்பவே போறேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சுஷ்மா, வரேம்மா. ஹலோ. ஹாய். மகாலட்சுமி மாதிரி இருக்க. இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. பணமா? இதுக்கு? நீ இந்த காலத்து பொண்ணாச்சே, உனக்கு நெக்லஸ் செலக்ட் பண்ண எங்களுக்கு தெரியாது. அதான் நீயே செலக்ட் பண்ணிக்க. பரவாயில்ல, நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்குவா. நம்ம காலம் வேற, இந்த காலம் வேற. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. நீ வச்சுக்கோமா. ரொம்ப சந்தோஷம். பிரயாணம் பண்ணி களைச்சிருப்பீங்க. நீங்க எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்.